ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 2 ஆட்டுக்குட்டி இருந்ததுங்க. இன்றைக்கோ நேற்றோ என்னவோ தெரியல, குட்டி போட்டிருந்தது. அது தொப்புள் கொடியெலாம் பிடிச்சி ரியா பாப்பா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இது என்னதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்புறம் தொப்புள் கொடின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதோட முடியாமல் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்த உடனே ஈவினிங்கு பிள்ளைங்க காஃபிலாம் குடிச்சிட்டு ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக அவங்க கையாலேயே செடியில் காய்ச்ச மிளகா அண்டு செடிகளுக்கு உரம் கொடுக்கறது எல்லாமே எடுத்து வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பச்சை மிளகாய் செடியை பிடுங்கிருக்கோம். ஏன்னா இந்த செடியெல்லாம் பூச்சி வந்துருச்சா, அதனால நாங்கள் பிடுங்கிட்டோம். இதில் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாமே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் இருக்கிற பச்சை மிளகாவை நம்ம பிக்க போகிறோம். இந்த மாதிரி இலையெல்லாம் சுருங்கி இருக்கிறதுனால இப்போ இந்த செடியெல்லாம் பிடுங்கிட்டு நம்ம நாற்று வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் செடி போட்டு பாருங்கள். இதை இப்போ தனித்தனியாக நட்டு வைப்போம். எவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு காய் வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இதில் இப்போ பாருங்கள், இதெல்லாம் காஞ்ச மிளகாய் ஆகிடுச்சு. வாங்க அடுத்த செடியெல்லாம் பிடுங்கலாம். ஓடியம்மா, எடுத்துட்டாமா காய் பிடுங்குங்கம்மா. இந்த செடியிலலாம் இப்படி பூச்சி அடித்து மருந்து போட்டோம். ரொம்ப ஒரு மாதிரி கருகிடுச்சு, காயும் வர மாட்டேங்குது. சரி, இதில் இருக்கிற காய் எத்தனைன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, நிறைய பீட பாருங்க, பூச்சி அடிச்சு. பறி இப்போ இந்த காயை பறிக்க போறோம். இந்த 4 செடி இருக்கு, அதுல இருக்கான்னு கீழே வச்சு பாரு. கீழே வச்சுக்கோ. இருந்தா பாரு. இப்போ ரியா பறிக்கிறா, படிச்சுட்டு பார்ப்போம். இந்த செடியிலையும் மருந்து போட்டோம், பூச்சி அடிச்சிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் காய் இருக்கு. அந்த காயெல்லாம் பறிச்சிடலாம். ரியா, நான் பறிக்கிறேன். ரியா பாப்பா பிக்கிட்டோம். ரியா பறிச்சிட்டோம். இந்த நீ பீடா இரு, பாப்பா கீழே வைப்போம், எட்டாது. பூவும் சேர்த்து பிச்சிடாத, பிக்காதன்னா பெரிய பெரிய இருக்கு பாரு. இந்த காய் பீ செடியை பிச்சுட்டு பிடிச்சிட்டு பீமா. ஐயோ, இப்படி பிடிச்சிக்கோ. என் செடி இன்னைக்கு போகுது. இது நானே ஆசாசியா வளர்த்த செடிங்க. இந்த மிளகாய் பீ இந்தா. எங்க போ, செடியை பிச்சுட்டு பிக்கணும். அவ்வளோதானா? அவள்தான். காமி பாப்பா, பாப்பா கிட்ட அக்கா கிட்ட காமி எத்தனை மிளகா. செடி பாருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் செடியிலேருந்து இவ்வளோ பறிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. வெத்தலை செடி பார்க்கலாம் வாங்க. வெத்தலை செடி எல்லாமே சுருங்கிட்டு வருது. சரி, இப்போ நம்ம மருந்து கொடுப்போம். நான் ரோஸ் செடி வாங்கிட்டு வரும்போது நர்சரியிலேருந்து இந்த டிஏபி வாங்கிட்டு வந்தேன். சரி, இன்றைக்கி இந்த டிஏபியை நம்ம கொடுத்து பார்ப்போம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு மொட்டுக்கள் வைக்குதுன்ட்டு பார்ப்போம். தளிர்த்து வருதுன்னு எல்லா செடிக்கும் கொடுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிப்போம். அந்த தண்ணி ஊற்றணும். இது என்ன கலர் ரோஸ்மா? எல்லோ கலர். நம்ம நாய் கடிச்சிச்சுல்ல. நம்ம வீட்டு கார்டன் இது. நல்ல தளிர்லாம் வருது. இது பிங்க் கலர்.
ஒயிட் கலர் பூவு சுருங்கி போயிருக்கு. இதுக்கு சத்தே இல்லை. வெயில் வந்துச்சுல்ல, அப்படிதான் இருக்கும். நல்லா அப்படி சூப்பராக இருக்கு. பியூர் ரெட்டா, பியூர் ரெட்டில் செம்மண் செம்மையாக இருக்கு. நர்சரியில் போய் இந்த உரத்தை கேட்டிங்கன்னா தருவாங்க. கட்டமா அது மட்டும் உரம் கிடையாது, நம்ம வீட்லேயும் போகணும். இதுவா டிராகன் ஃப்ரூட். ஆமாம், டிராகன். அப்புறம் பாவக்காய் செடி. பார்வக்காய் எல்லாம் பூச்சி வந்ததுன்னு மருந்து போட்டோம், அது கருகி போயிடுச்சு செடியெல்லாம். பார்ப்போம் இந்த மருந்து போட்டோம். எவ்வளோ நீட்டுக்கு போச்சு தெரியுமா, கருகியே போயிடுச்சு. செடி அழகா வந்திருக்கு பாருங்க. துவையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி நீட்டிட்டு நின்றுச்சு, இல்லை ஸ்ட்ரைட்டாக. இப்போதான் சரிஞ்சிச்சு, வயிற்று தாங்க முடியாமல். எங்கள் வீடை சுற்றி செடி தாங்க. இது என்ன செடி? இதுவா தெரில. சிவப்பு செம்பருத்தி. செம்பருத்தி சிவப்பு. பக்கத்து வீட்டு மரத்தில் நிறைய முழுக்க இருக்கு. அரண்டையா இல்லை, அழகா பூ இருந்துச்சு. புட்டு புட்டு யாரும் போட்டுட்டு இருக்காங்க. தண்ணி ஊற்றணும்ல லாஸ்ட்டாக. ஆமாம். இதுக்குள்ள நிறைய மண்புழு இருக்கும் இந்த செடிக்குள்ள. எல்லாத்துலேயும் மொட்டு வரும்போது அதை ஒரு வீடியோவாக எடுத்து காமிக்கணும். நம்ம பூ பூக்கும்போது இந்த உரத்தை போட்டு இங்கே பாருங்க. இது வந்து எல்லோ ரோஸ் தானே? ஆமாம், திஸ் இஸ் எல்லோ. பாருங்க மொட்டு எப்படி வருதுன்னு. நாங்கள் டெய்லி இந்த கஞ்சி தண்ணி போடுறதுனால எங்கள் வீட்டில் நல்லா மொட்டு இந்த தள்ளுலாம் வருது. கஞ்சி தண்ணி இல்லை. இந்த பச்சை மிளகாய் செடியும் கீழே போகிறோம். கீழே வச்சு தான் போடுவோம் பாப்பா. கீழே விட்ருங்க. இப்போ இங்கே வாங்க பார்க்கலாம். இதோ பாருங்க, இங்கே அழகா அழகா போட்டு. இது வந்து நம்மளுக்கு முல்லை செடி. இது எங்க நீங்க காமிக்கவே மாட்டீங்க. நான் போயிடுறேன். முல்லை செடி சூப்பரா இருக்கு. முல்லை இல்லை, ஜாதி மல்லி. ஜாதி மல்லி மருந்து போட்டு அதுவும் கருகிச்சு. அப்புறம் இப்போ தழுகு எடுத்துட்டு எல்லாமே பாருங்க. மருந்து போட்டு ஃபுல்லாக கருகி முடிஞ்சு அப்புறம் பச்சை கொம்பு வந்து அழகாக இப்போதான் தழுவு எடுக்குது. அப்புறம் இவ்வளோ ஹைட் வந்துச்சு. அது இன்னும் ஹைட்டாக வரும். இது பாருங்க, கீழேருந்து செடியை பிடுங்க போகிறோம். நாங்கள் செடியை பிடுங்கலாம். பிடிங்க. இந்த மண்ணை கொட்டி இதுக்குள்ளே இருக்கிற இந்த செடியெல்லாம் நட்டு வைக்கலாம். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான். அம்மா நில்லுவா. இதை பாருங்க. புழுவா? ஆமாம், மண்புழுவா? ஆமாம். எங்கள் அம்மா இப்படி தான் பிடுங்கினாங்க. அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய மண்புழு வந்துடுச்சு பாருங்க. இப்போ எங்கள் அம்மா தோன்றாங்களா, இதில் எத்தனை மண்புழு இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். அம்மா அப்படி தோண்டி விடுமா, பார்த்தவங்க சொன்னா. அம்மா இவங்களுக்கு எத்த காமிக்கணும் யூடியூப்ஸ்க்கு. ஐயோ போயிடுச்சு. கிண்டி விட்டாங்க. இப்போ எடுக்கிறேன் பாருங்க அந்த இதை. பப்பு வெயிட் பண்ணுங்க பப்பு. இதோ பாருங்க, துடிக்கிறான் ஒன்று. இங்கெல்லாம் கிடக்கு, என் கையில் இருக்கு. போட்டேன். அங்கே போலாமா. அடுத்தது என்ன செடி? இது செம்பருத்தி, முல்லை, மருதம், நித்திய மல்லி, கருமல். அப்படியே போட்டு விட்டா போதும். இது ஒரு ரோஸ் செடி. இது என்ன? இது ஒயிட் ரோஸ்.
இதில் மொத்தம் எத்தனை மொட்டு இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் சொல்லணும். ஒடியங்க ஒடியங்கு 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 போட்டாச்சு. இது என்ன செடி சொல்லு? இதுவா? பிங்க் பன்னீர் ரோஸ். பிங்க். இது பிங்க் பன்னீர் ரோஸ். டார்க் பிங்க், அது லைட் பிங்க் முன்னாடி பார்த்தது. இப்போ இங்க வாங்க. இதில் வந்து தான் நிறைய ரோஸ் இருந்துச்சு. அந்த செடியை காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நான் எல்லாம் மருந்து போட்டோன்னே செடியெல்லாம் கருகி போயிடுச்சு. அதனால கருகி போல எங்கள் அம்மா வந்து இதில் இருக்கிற எல்லா மொட்டைக்காலையும் எங்கள் அம்மா வெட்டி விட்டாங்க. இலையில இப்படி சுருள் இலையாக வந்துச்சா, அதனால எல்லாம் கட் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம். நம்மளுக்கு தளிர் எடுக்கும், காமிக்கிறோம் பாருங்க. மண்ணை வேற தளிர் வருது. இப்போ தான் நேற்று தான் மண்ணெல்லாம் கிண்டி விட்டேன். இப்போ இதுக்கு மருந்து போடுவோம் நம்ம இன்னைக்கு. இந்த உரத்தை வந்து நீங்கள் கையில் எடுத்து போடக்கூடாது, ஏன்னா அதில் ஒரு முள் மாதிரி இருக்குது, கையில் குத்திடும். வாங்க நெக்ஸ்ட். கைடா குத்திச்சு. இதோ பாருங்க, இதை காமிக்கிறேன். 8 மல்லி. இதான் 8 அடுக்கு மல்லி. இதில் இப்போ 1 அடுக்கு மல்லி வருது. 1 அடுக்கு மல்லி வேற 8 அடுக்கு மல்லி வரையா? வா குத்திக்கிட்டம்மா. இதோ இந்த டைல்ஸ்ல தெத்தா வலிக்குது வலிக்குது. இதோ இப்போ இதில் வந்து எங்கள் அம்மா எலுமிச்சை பழம் கொட்டை போட்டாங்களா, புசு புசுன்னு இந்த எலுமிச்சை பழம் வளர்ந்துட்டு பாருங்க. இதுலேயும் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டேன். எவ்வளோ மொட்டுக்கள் அழகாக வந்துருக்கு. இப்போ பிங்க், இது எப்போவுமே பூத்துக்கிட்டே தான் இருக்கணும். டெய்லி பூக்கும் எங்கள் வீட்டில். பிங்க்கும் ஆரஞ்சும் நல்லா பூத்துட்ருக்கோம். நல்லா உரம் அவங்களுக்கு 2 பேருக்கும். இப்போ இன்றைக்கி உரம் கொடுக்குறோமா, இன்னும் நல்லா பூப்பாங்க. அதையும் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செடினா ரொம்ப பிடிக்காது. இதுலேயும் நிறைய மொட்டு. இதை பாருங்க, வீட்டை சுற்றி நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இது கூட நம்ம பேசலாம் போர் அடிக்கும் போது. இதுல ஒரு ஈக்கள் 2 ஈக்கள் இருக்கு. எங்க இருக்குன்னு சொன்னுங்க. நம்மளுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு செடிகள் தான். அப்படி தெரியலையா? இப்ப நான் கிட்ட எடுத்துட்டு போய் காமிக்கிறேன். செடிங்க கூட பேசுவேன். தெரியுதா? கொம்பளை தொங்கிட்டு இருக்கு பாருங்க. எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இல்லைம்மா, எங்க வீட்டு பக்கத்துலயே வியூவான ஒரு ஏரியா. இதோ இது தெரியுதுல, காலைல இங்கே உதிக்கிற சூரியன் அப்படியே வந்து இங்கே கரெக்டாக இந்த இடத்துல மறையும். நடுவில் இவ்வளோ பெருசாக இருக்கும், முட்டை மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.